Hi friends, welcome to our channel Engineer Maligade. இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மளிகைக்கடையில் எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா சென்னையில் நடக்கும் பிரியாணி மோசடி பகுதி 2 அதை பத்தின வீடியோ பார்க்க போறோம். புதுசா பார்க்க போறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல மளிகைக்கடை ப்ளஸ் ஹோட்டல் பிசினஸ், ஜூஸ் பிசினஸ் உங்களுக்கு தேவையான நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாசத்துக்கு முன்னாடி சென்னையில் நடக்கும் பிரியாணி மோசடின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இதுக்கு நிறைய கமெண்ட் சரிங்களா. அதில் சொல்ல வந்த விஷயம் ஒன்றுமே கிடையாது. இந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ லைட்டாக பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க்லேயும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 லைனா அந்த வீடியோ என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ தங்கச்சி வீட்டில் பையனுக்கு பிறந்த நாள் ஃபங்க்ஷன் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஃபங்க்ஷனுக்கு பிரியாணி பண்ணியிருந்தாங்க. அந்த பிரியாணி அவங்க சொன்ன மாதிரி கொடுக்கல சரிங்களா, ஸ்கேம் பண்ணிட்டாங்க. அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக தான் போட்டிருந்தேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கும் போச்சுல மேரேஜ்லேருந்து எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஸ்கேம் நடக்கு, ரொம்ப கவனமாக கொடுங்கன்னு மட்டும்தான் வீடியோ. அது எப்படி ஆரம்பிச்சு அவங்க எப்படி ஆர்டர் எடுக்காங்க, எப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத தெளிவாக நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஆனால் அதில் நிறைய கமெண்ட் ரொம்ப மோசமான கமெண்ட்லாம் வந்துச்சு சரிங்களா. அது ஒரு விழிப்புணர்வு பதிவு தான், உங்கள் வீட்லேயே நடக்காமல் இருக்கிறதுக்காக தான் அந்த இது போட்டிருந்தேன். ஆனால் சரி ஒரு சிலர் புரிதல் இல்லாமல் கூட அந்த கமெண்ட் இன்னும் வந்துக்கிட்டே இருக்கு. அதனால இந்த வீடியோவில் கொஞ்சம் உங்களுக்கு புரிதலாக இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நிறைய பேர் கேட்குறது நீங்களாம் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணீங்களா, ஹோட்டல் வச்சுருந்தீங்களா, லாக்டவுன் டைமில் ஓயாமல் சொல்றீங்களா, நீங்கள் ஏன் சமைக்கலங்கிற கேள்வி அடிக்கடி வந்துட்டே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இருக்கிறது திருநெல்வேலி சரிங்களா. ஃபங்க்ஷன் நடந்தது சென்னையில். நாங்கள் ஈவினிங் கிளம்பி மறுநாள் காலையில் சென்னைக்கு போனோம். சென்னையில் சாயங்காலம் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு மறுநாள் வந்தோம் சரிங்களா. இப்போ அந்த இடத்துல நமக்கு பெஸ்ட்டாக ஒரு கேட்டரிங்கை ஒரு சின்ன ஹாலாக புக் பண்ணி கொடுக்கறது தான் பெஸ்ட்டாக தோணுச்சு, கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு ரைட்டா. ரெண்டாவது நிறைய பேர் கேட்ட கேள்வி அந்த கேட்டரிங் நேம் என்ன, கேட்டரிங் நேம் என்ன நிறைய பேர் கேட்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அது ஒரு சென்னை ஒரு பெரிய சிட்டி சரிங்களா. நான் இப்போ ஒரு பேரை சொல்லி அதே மாதிரி இன்னும் 2-3 பேர் அந்த கேட்டரிங் அந்த நேம்ல இருந்தால் எல்லாருக்குமே அது பிஸ்னஸ் பாதிப்பாக இருக்கும் சரிங்களா. இப்போ நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். ஒரு 2.5 லட்சம் பேருக்கு மேலே பார்த்துட்டீங்க. நீங்கள் எல்லாருமே அலர்ட் ஆகிட்டீங்க சரிங்களா. அதுதான் ஒரு சக்ஸஸ். இந்த வீடியோ யாரெல்லாம் பார்த்தீங்களோ நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் இன்னொரு ஃபங்க்ஷன் நடக்கும் போச்சுல இந்த நான் பேசுனது உங்களுக்கு கண்டிப்பாக அங்கே ஞாபகம் வரும். நீங்கள் கண்டிப்பாக ஏமாற மாட்டீங்க சரியா. இதுக்கும் நான் நிறைய பேருக்கு மெயில் ரிப்ளை கமெண்ட்ல கூட கொடுத்துட்டேன். நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆர்டர் கொடுத்தா அந்த கேட்டரிங் பில்ல எனக்கு மெயில் பண்ணுங்க, விசிட்டிங் கார்டு எனக்கு மெயில் பண்ணுங்க, நான் அதுவும் சேம்னா உங்களுக்கு கண்டிப்பா நான் கன்ஃபார்ம் மெயில் கொடுக்குன்னு வேற சொல்லியிருந்தேன். அதையும் மீறி இன்னை வரைக்கும் அந்த கேட்டரிங் நேம் சொல்லுங்க நீங்க அது கண்டிப்பா நான் உங்களுக்கு நீங்க ஒரு ஃபங்க்ஷன் ஆர்டர் கொடுக்குறதா இருந்தா கண்டிப்பா அதை எனக்கு நீங்க சென்ட் பண்ணுங்க. நான் அவரும் அந்த கேட்டரிங்கும் இந்த கேட்டரிங்கும் சேம்னா உங்களுக்கு நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன் ஓகேங்களா. அது மாதிரி இன்னும் நிறைய பேர் 1 கிலோ பிரியாணி 4 பேர் தான் சாப்பிடலாம், 5 பேர் தான் சாப்பிடலாம்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க உங்க வீட்டுல ஒண்ணு சமைச்சு பாருங்க. இல்லைன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 1 கிலோ அரிசி எடுத்து 1 கிலோ சிக்கன் எடுத்து பிரியாணி செஞ்சு அப்படியே வெயிட் வச்சு எத்தனை பிரியாணி எடுக்கலாம், எப்படி பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த வீடியோ பாருங்க. அப்படி நம்பிக்கை இல்லைன்னா நீங்க கூட உங்க வீட்டுல ஒரு பாத்திரத்தை வச்சு நீங்க சமைச்சு கூட பாருங்க ரைட்டா. நிறைய பேர் பண்ண கமெண்ட் என்னன்னா ஆடம்பர ஃபங்க்ஷன், பணத்திமிரு அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. அதாவது எல்லாருமே இன்னைக்கு ஒரு குழந்தையோட முதல் பர்த்டேங்கிறத சாதாரணமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு 200 பேரை கூட்டி பண்றது ஒரு பெரிய ஃபங்க்ஷனே கிடையாது ரைட்டா. அந்த குழந்தையோட அம்மா சைடு உள்ளவங்களும் அப்பா சைடு உள்ளவங்களும் சேர்ந்தாலே ஒரு 50 பேர் வந்துடும் சாதாரணமா. எப்படிதான் இந்த மாதிரி கமெண்ட் பண்ண தோணுது எனக்கு தெரியல. அது ஒரு சாதாரண ஃபங்க்ஷன் தான். இவ்வளவு கிராண்டா அப்படின்னா அதை உணவு அவங்கவுங்க கல்ச்சர் ரைட்டா. அவங்கவுங்க என்ன சாப்பிட நினைக்காங்களோ, என்ன கொடுக்க நினைக்காங்களோ, நம்ம போய் என்ன சாப்பிடுதோமோ ஒரு ஃபங்க்ஷன்ல இப்ப நம்ம ரிலேஷன் எல்லாம் என்ன நம்ம கொடுத்தாங்களோ அதான் நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு நினைப்போம். அப்படிங்கிற பேர்ல தான் இந்த பிரியாணி வந்துச்சு சரியா. அதனால வேற நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் அதுல ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் பர்த்டே நீங்க சாதாரணமா எல்லா இடமும் நடக்கு ரைட்டா. ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வீட்லயே வச்சிருக்கலாம். எதுக்கு ஹால்லாம் சொன்னாங்க. வீட்டுல ஒரு 50 பேரை கூட்டி நீங்க ஒரு வாடகை வீட்டுல நீங்க ஒரு ஹவுஸ் ஓனர் ஒத்துக்கிடுவாங்களா சென்னையில, நீங்களே அந்த கொஸ்டினை நீங்களே ஆன்சரும் பண்ணிக்காங்க ரைட்டா. நிறைய பேர் வெஜிடேரியன் சரிங்களா, வெஜிடேரியன் ஃபுட்லயும் இந்த ஏமாத்து வேலை நடக்குது சார் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் உங்களுடைய பாசிட்டிவான அனுபவத்தை ஷேர் பண்ணியிருந்தீங்க. நிறைய இப்படிலாம் ஏமாத்திட்டாங்க, அப்படி ஏமாத்திட்டாங்க, எல்லா இடம் இது நடக்கு, சென்னையில மட்டும் இல்லைன்னு கூட பாசிட்டிவாலாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில நிறைய இந்த மாதிரி ஸ்கேம் நடக்கு சரிங்களா. அதே மாதிரி லீவ் பேமெண்ட், ஒருத்தர் லீவ் பேமெண்ட்ல நீங்க பேசினா என்ன அப்படின்னீங்க. லீவ் பேமெண்ட்லயும் இதே ஃப்ராடு நடக்கு சரிங்களா. ஒரு சிலர் சரிங்களா, எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன், ஒரு சிலர் இந்த வேலையை பார்க்காங்க. இலைக்கு இவ்வளோன்னு பேசிடுவாங்க. இலையில ஃபர்ஸ்ட் அடிக்கக்கூடிய பிரியாணி வெயிட் கம்மியா தான் அடிக்கிறாங்க, 350 கிராம் 400 கிராம் தான் அடிக்காங்க. திரும்ப செகண்ட் டைம் குஸ்கா கொண்டு வர்றது 200 பேர் டைனிங் இருக்க டேபிள்ல ஒருத்தர் மட்டும் தான் குஸ்கா கொண்டு வர்றாரு. பார்த்து பாதி பேர் எந்தே போயிருந்தாங்க. இதை நான் ஒரு ஃபங்க்ஷன்ல கண் கூட பார்த்தது. அதனால இதுதான் அப்படி இருக்கும், அதுதான் அப்படி இருக்கும் நம்ம சொல்ல முடியாது ரைட்டா. அதே மாதிரி உங்களுக்கு இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்த வேண்டிய சூழ்நிலை வருது, நடத்தி தான் ஆகணும். ஆனால் அந்த மாதிரி பேக்கேஜ் எல்லாம் கொண்டு வராங்கன்னா நீங்க
ஓப்பனா சொல்லிருங்க. சார் அரிசி நீங்க ஊற போட முச்சுல எடையை வச்சு எங்களுக்கு காமிச்சிருங்க, கறியை எடையை வச்சு எங்களுக்கு காமிங்கன்னு நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்க உண்மையான ஆளா பொய்யான ஆளாங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி அந்த வீடியோல உள்ள கமெண்ட் எல்லாம் நீங்க வாசிங்க சரிங்களா? எப்படி எப்படி கமெண்ட் பேசியிருக்காங்க, ஒரு ஜெனியூனா பேசியிருக்காங்களா, எப்படி பேசியிருக்காங்க, எந்த ஜெண்டர்காரங்க பேசியிருக்காங்க, இது வந்து இந்த வீடியோக்கும் இந்த கமெண்ட்டுக்கும் சம்பந்தமா இப்படி பேசலாமா அப்படிங்கறத நீங்க பாத்துக்காங்க. உங்களுக்கு வந்து நான் இப்போ பிசினஸ் சம்பந்தமா நம்ம சேனல்ல நிறைய இருக்கிறதுனால நீங்க வந்து மக்களை படிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப வசதியா இருக்கும் சரிங்களா? அதனால இதை வந்து கண்டிப்பா படிங்க. ரைட்டா? பிளஸ் அதே மாதிரி இப்போ வந்து பிரியாணி உங்களை ஏமாத்திட்டான் அவ்வளவுதான் அப்படி நீங்க நினைக்காதுங்க. இந்த பிரியாணி வந்து நாளைக்கு வந்து எந்த ரூபத்திலயும் உங்களுக்கும் வரலாம். இப்போ நீங்க ஒரு வீடு கட்டை ஒருத்தர்கிட்ட அணுகுறீங்க, அவர் ஏமாத்திட்டு என்ன பண்ணுவீங்க? ஒரு நகை எடுக்க போறீங்க, அங்க உங்களுக்கு ஒரு ஃபேக் நடந்துட்டு என்ன பண்ணுவீங்க? அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுக்க போறீங்க, ஒரு பொருள் வாங்க போறீங்க, எங்க நடந்தாலும் ஏமாத்து தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இது சாதாரணமா நீங்க நினைக்காதுங்க. இதே மாதிரி இன்னும் பல ஏமாத்து வேலைகள் இருக்கு, பல மோசடி இருக்குது. தனிப்பட்ட முறையில உங்க பணத்தை ஏமாத்துறதும் சரி, பிசினஸ் சொல்லி ஏமாத்துறதும் சரி, அந்த வீடியோலாம் வரக்கூடிய நாள்ல வரும். ரைட்டா? இந்த அசிங்கமா கமெண்ட் பண்றாங்க, மோசமா கமெண்ட் பண்றாங்க, அதெல்லாம் பார்த்து யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய வீடியோ மக்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் ஸ்டாப் ஆகாது. மிஞ்சி மிஞ்சி போன இந்த பிரியாணி வீடியோல வந்து யாரும் அதிகமா கமெண்ட் பண்ணிருப்பா மோசமானா, இதே ஃபீல்டுல ஏமாத்திட்டு இருக்கவங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணிருப்பாங்க. அது அவங்க ஃபேமிலி சார்ந்தவங்க கமெண்ட் பண்ணிருப்பாங்க, அல்லது ஏதோ ஒரு காரணத்துல அந்த பதில் கிடைக்கலவங்க கமெண்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு நான் சொல்லிட்டேன், நம்ம இந்த ஊரு அங்க போனோம் அப்படி நம்ம வந்து செய்ய முடியாது, இங்க இருந்து கிளம்பிதான் ஃபங்க்ஷனுக்கு போனோங்கிறது சொல்லிட்டேன். இன்னும் ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான மெச்சூரிட்டி இருக்காது, அப்படியே மோசமா கமெண்ட் பண்ணிருப்பாங்க. வார்த்தைகளை வந்து கொஞ்சம் கண்ணியமா யூஸ் பண்ணுங்க. இன்னும் ஒரு சிலர் அல்டிமேட்டா போயிட்டு என்ன தெரியுமா சொன்னார் ஒருத்தர் இல்ல நிறைய பேரை சொன்னாங்க, இந்த படம் நல்லா இருக்கு, படம் எடுக்கலாம், ஸ்டோரி சூப்பர் அப்படி இப்படின்னாங்க. இது இன்னைக்கு எங்க வீட்டுல நடந்திருக்கு, உங்களுக்கு வந்து ஸ்டோரி பிலிம் எடுக்கலாம். நாளைக்கு உங்க வீட்டுல இப்படி ஏதாவது ஒன்று நடக்கும் போச்சுல, அப்போ அந்த பிலிமா எடுக்க ட்ரை பண்ணுங்க, சூப்பரா இருக்கும் சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். அந்த சென்னையில் நடக்கும் பிரியாணி மோசடிங்கிற வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. உங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆர்டர் கொடுக்கும் போச்சுல ஏமாந்துடாதுங்க சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை.